கிறிஸ்து அன்பாய் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளை மீண்டுமாக நாம் இந்த ஒரு வாரத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஒரு தலைப்பின் கீழாக கடந்த ஒரு 2 பாகங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதோட தொடர்ச்சி தான் நம்ம இன்றைய வாரத்தில் நாம் காண இருக்கிறோம். கடந்த இது பாகத்தில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலின் முதல் பயணம், அவர் முதல் பயணத்தை தொடங்கி அவர் எப்படி அந்த பயணத்தை நிறைவேற்றி வைத்தார் அப்படின்றத நம்ம கடந்த பாகத்தில் படித்தோம். இப்போ இன்றைய வாரத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த தலைப்பு எருசலேமின் ஆலோசனை சங்கம், த ஜெருசலேம் கவுன்சில் அப்படின்ற ஒரு 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 விஷயம் நடக்குது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் பயணத்தை முடிச்சிட்டாரு. இப்போ 2ஆம் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ நாளா வேலை செய்ததெல்லாம் ஏதோ வீணா போற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இதோட சம்பவத்தை நம்ம ஒரு வாட்டி நினைவு கூறலாம். பவுலின் முதல் பயணம், அவர் வெவ்வேறு பட்டணங்களுக்கு போனார். அந்த பட்டணங்கள்ல நல்ல பலன் கிடைச்சது. முதல் போகும்போதே ஒரு அதிபதி செர்கு பவுல் படிச்சோம் இல்லைங்களா? அவர் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறமா பிசிதியன் அந்தியோக்கியா பக்கம்லாம் போறாங்கோ. அங்க நிறைய புறஜாதி மக்களும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்காக தன் ஜீவனை அர்ப்பணிக்க அவங்களுடைய தவறான கொள்கைகளையும் மார்க்கத்தையும் விட்டு ஜீவ வழிக்கு வந்தாங்க. இக்கோனியம் பட்டணத்துக்கு போனா அங்க கிரேக்கர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், பிதாவாகிய தேவனையும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் அந்த சத்தியமே போகுது. அந்த பயணத்தை எல்லாத்தையும் முடிச்சு பவுல் எங்க வந்து இப்ப எங்க தங்கியிருக்கிறாருன்னா அந்தியோக்கியா பட்டணம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 2 விதமான அந்தியோக்கியா பட்டணம். இங்க இவர் வந்து தங்கியிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிரியா தேசத்தில் உள்ள அந்தியோக்கியா பட்டணத்துல வந்து இங்க தங்கியிருக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் ஆயாச்சு. இவர் அந்தியோக்கியா பட்டணத்துல வந்து தங்கி ஒரு 2 வருஷம் ஆயாச்சு. சபைக்கு பர்னபாவும் பவுலும் சத்தியத்தை சொல்லி கொண்டு வந்து நிற்கிறாங்க. நிறைய அந்நிய மக்கள், நான் அந்நிய மக்கள்னு சொல்லும் போது நிறைய புறஜாதிகள், அவங்களும் வந்து சபையில நிறைய பேர் கலந்துக்கின்னு சத்தியத்தை கேட்க தொடங்கி நிற்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. என்ன பிரச்சனைனா, நான் புறஜாதிகள்னு சொல்லும் போது யூதர்கள் அல்லாதவர்களை வேதம் இப்படித்தான் அழைக்கிறது. இப்போ இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி என்ன வந்து நிக்குதுன்னா, நம்ம வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனா கிறிஸ்து வந்து ஒரு யூதன், ஆமாவா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கூட ஒரு யூதர் தான். அப்போ நம்ம யூதருடைய மார்க்கத்துக்கு மாறணுமா, மோசேயின் நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளணுமா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இங்க முன்னாடி வந்து நிக்குது. ஏன் அப்படி முன்னாடி வந்து நிக்குதுன்னா, சில மக்கள் வந்திருக்கிறாங்க. சில பேர் யாரோ யுதயா பகுதியிலேருந்து சில பேர் வந்து இப்போ என்ன பிரசங்கம் பண்ணின்னு இருக்குவாங்கன்னா, இல்ல இல்ல, நீங்க மனம் மாறணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள், நம்மளுக்கு ஆபிரகாம் மூலியமாக கொடுக்கப்பட்டு மோசையின் பிரமாணம் வந்ததல்லவா, விருத்த சேதனம், அந்த விருத்த சேதன பண்ணியே பண்ணணும், செஞ்சே செய்யணும்னு சொல்லி சில பேர் யாரோ ஒருத்தவங்க வந்து பவுல் இருக்கிறாருங்க, பவுல் இருக்கிற அதே சபையில வந்து மக்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே இப்ப அந்தியோக்கியா பட்டணத்துல ஒரு பெரிய குழப்பம். அதாவது மோசையின் பிரமாணத்தை கை கொள்ளணுமா வேண்டாவான். வந்த மக்களோட பேச்சை கேட்டு சில யூதர்கள் ஆமா ஆமா கை கொண்டே கை கொள்ளணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டாங்க. சில புறஜாதி மக்கள் இப்போ ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. அதனால இப்ப என்ன பண்றாருன்னா, பவுலும் பர்னபா ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இப்படி சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே பவுலும் பர்னபா அவங்க நின்று போராடுறாங்க. இல்ல, நம்ம விருத்த சேதனம் வேண்டாம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லைன்னு. ஆனா வந்து சொன்னவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அதுவும் இவங்க எங்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்கன்னா யூதேயால இருந்து வந்திருக்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. வேற எங்கத்துல இருந்து வந்திருந்தாலும் பவுல் பர்னபா சமாளிச்சிருக்குவாங்க. இப்ப யூதேயால இருந்து வந்திருக்கிறாங்களாம். இது யூதேயால இருந்து வந்தாங்கோ, பார்க்கலாம் இது யார் இவங்கன்னு கண்டுபிடிக்கலாம் பின்னாடி. அதனால பவுலும் பர்னபா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பார்க்க போனா முழு சபையே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, பவுலையும் பர்னபாவையும் நாம் எருசலேமுக்கு அனுப்பலாம், அங்க போட்டோ அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முடிவு எடுக்குவாங்க. ஆனா வந்திருக்கிற மக்கள் யூதேயால இருந்து வந்தாங்க. இவங்க எதுக்கு ஜெருசலேமுக்கு போனோம் தெரியாது, இன்னும் தெரியாது. ஆனா இதெல்லாம் ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும்.
சரி, முடிவெடுத்த உடனே சரி எருசலேமுக்கு போலாம், ஏன்னா இதுக்கு அங்க போனா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி பவுல், பர்னபா, இன்னும் சில சீசர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப எங்க போக முடிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு போக முடிவு பண்றாங்க. இப்போ பவுலும் பர்னபா கூட ஒரு ஆலோசனை எடுத்து தீத்து கூட போவார். நான் சொல்றது ஓனா புரிஞ்சுக்கலாங்க. சிஸ்டர், நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க, கலாத்தியர் 2 அதிகாரத்துக்குள்ள வந்துருங்க. இப்ப பவுலும் பர்னபா எங்க போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜெருசலேமுக்கு போறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஏன் ஜெருசலேம்? ஏன்னா வந்திருக்கிற மக்கள் எங்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க? யுதயா பகுதியில இருந்து வந்திருக்கிறாங்க. அதனால இவங்க ஜெருசலேமுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். சரி, போறாங்க. இப்ப போகும்போது கூடவே யாரை கூட கூப்பிட்டுன்னு போறாங்கன்னா தீத்துவையும் கூட கூப்பிட்டுன்னு போறாங்களாம். இவங்க செய்யறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, பின்னணி இருக்கு. இந்த சம்பவம், அதாவது இந்த ஜெருசலேமுக்கு போற அப்போஸ்தலர்கள் 15 அதிகாரத்தோட சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்களுக்கு எழுதின நிருபத்துல இத பேசின்னு வருவார். அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2 அதிகாரம் 1 to 10 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாம். அதை கொஞ்சம் நிதானமா கேளுங்க. நிறைய விஷயங்கள் அது நமக்கு தென்படும். வாசிக்கலாம். 14 வருஷம் சென்ற பின்பு நல்லா நான் கவனிங்க. இப்ப 14 வருஷம் ஆயிடுச்சா, இதுதான் முதல் கொடுக்கிறார். 14 வருஷம் சென்ற பின்புனா அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் முதல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு போயிருக்காரு இல்லைங்களா, அந்த சம்பவத்தை பேசுவார். 14 வருஷம் ஆயிடுச்சா. அப்போ இங்க எழுதுறார் 14 வருஷம் ஆன பின்பு இப்பதாங்க இந்த சம்பவம் நடக்குது. அப்போ பவுலோட இந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, பவுல் சத்தியத்தை அறிந்து அங்கிருந்து அரேபியா தேசத்துக்கு போய் 3 வருஷம் கழிச்சு மீண்டும் ஜெருசலேமுக்கு வந்து அங்கத்துல இருந்து திருப்பி அவருடைய பட்டணத்துக்கு போய் தர்சீசுக்கு போய் அங்கத்தின் திருப்பி அந்தியோக்கியாக்கு வந்து அந்தியோக்கியா பட்டணத்திலிருந்து முதல் பயணத்தை சுத்தி வந்து இப்போ ஜெருசலேமுக்கு வரத்துக்கு 14 வருஷம் ஆயிடுச்சா. இப்போ எழுதுறார் 14 வருஷத்துக்கு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். இப்போ என்ன நான் ஆகுதுங்களா, தீத்துவ கூப்பிட்டுக்குன்னு போறாரு. ஏன் தீத்துவ கூப்பிட்டாரு தெரியல, ஆனா கண்டுபிடிக்கலாம். தீத்துவ கூப்பிட்டுன்னு திருப்பி ஜெருசலேமுக்கு போறாரா. வாசிக்கலாம். நான் தேவ ஆவியினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை இல்லவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் இருங்க. அப்படியாயிற்று. இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கள்ள சகோதரர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. யாரு? யுதேல இருந்து வந்தாங்கன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. வந்து இல்ல இல்ல நீங்க நியாயப்பிரமாணத்தை செய்தே செய்யணும் அவங்கள பத்தி பேசுறாரு. பக்க வழியாக சில கள்ள சகோதரர்கள் வந்து நம்மள நியாயப்பிரமாணத்துல கட்டி போட பார்த்துன்னு இருக்கிறாங்க. நான் இவ்வளோ நாளா பண்ண கஷ்ட பிரயாசங்கள் எல்லாமே வீணா போகும். ஏன்னா இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா இப்போ முதல் பயணத்துல அவ்வளோ பேரை மாத்திட்டு வந்திருக்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே போய் என்ன சொல்லணும்னா, இல்ல இல்ல நீங்க எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும், நீங்க விருத்த சேதனம் பண்ணணும்னு போய் எல்லாருமே திருப்பி யூத மார்க்கத்துக்கு திருப்புற மாதிரி ஆயிடும், நியாயப்பிரமாணத்துக்கு திருப்புற மாதிரி ஆயிடும். இவ்வளோ நாளா நான் ஓடுந்தே ஒரு கேள்விக்குறியா மாறுற மாதிரி சில கள்ள சகோதரர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த கலாத்தியர் 2 அதிகாரத்துல இந்த விஷயங்களை பேசினிருக்கார். அப்ப கூட யார் போயிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தீத்து போயிருக்கிறார். சரி, தீத்து யாரு? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவை கூப்பிட்டுன்னு போனாருன்னா, பின்னாடி பவுலோட நிறைய காரியங்களுக்கு தீத்து ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கிறாருங்களா. தீத்து வந்து கொரிந்து சபையில ஒரு பிரச்சனை வந்துடும் பவுலோடைய 3 பயணத்துல. அப்ப தீத்துவை தான் அனுப்பிச்சு வைக்குவார், நீ போய் அதை வந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் சமாளிச்சுட்டு வான்னு. அப்புறமா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கைதியாக ரோமாபுரிக்கு போகும்போது அவர் கிரேத்தா தீவுக்கு போவார். அந்த கிரேத்தா தீவுக்கு தீத்து அனுப்பிச்சு வைக்குவார், அங்கதான் இருன்னு. இன்னும் சொல்ல போனா தீத்து 1 அதிகாரம் 4 வசனத்துல தீத்துவை என் உண்மையான குமாரன் அப்படின்னு பேசியிருக்குவாரா. நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த தீத்துவை பத்தி. சரி, இப்போ எங்க எங்க வராங்க ஸ்கிரீனை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இவங்க இருக்கிறது இப்போ அந்தியோக்கியா பட்டணம். இங்கத்துல இருந்து நேரா வா நம்ம ஜெருசலேமுக்கே போலான்னு முடிவெடுத்துட்டு போறாங்களாம். என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த அந்தியோக்கியா பட்டணத்துல யுதயால இருந்து சில சகோதரர்கள் வராங்க. வந்து நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும், அவங்களை என்னன்னு சொல்லிட்டாருன்னா பக்கமாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் அப்படின்றார். சரி, யார் இவங்க? இவங்களை அனுப்பிச்சு வச்சிருந்து யாரு தெரியல, பார்க்கலாம்.
ஆனா வந்துட்டாங்களாம். சரி இவங்க வந்து சரி வா நம்ம ஜெருசலேமுக்கு போய் இதுக்கு ஒரு தீர்வை காணலான்னு அங்கத்துல இருந்து நேரா இந்த ஃபினோஷியான்னு இருக்குது பாருங்க, இந்த பட்டணத்துல வந்து தங்கி இங்க சில பேருக்கு சத்தியத்தை சொல்லி சமாரியாவுல சத்தியத்தை சொல்லி ஜெருசலேம்ல வந்து சேருவாங்க. இப்ப நேரா ஜெருசலேம்ல வந்தா அங்க யார் இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல பேதுரு இருக்கிறார். ஜெருசலேம்ல பேதுரு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு இவரும் இருக்கிறார். இவர் பார்க்க போனா ஜெருசலேம்ல இருக்கிற எல்லாருக்குமே யாக்கோபு வந்து ஒரு வழி நடத்துற நிலைமையில இருக்கிறாராம். எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் அப்படி சொல்லலாம். அந்த நிலைமையில யாக்கோபு இருக்கிறார். வசனம் அப்படித்தான் சொல்லும். அந்த நிலைமையில இருக்கிறாரு. அவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பரிசேயர்கள் கூட இந்த ஜெருசலேம்ல இருந்த இந்த சபையில அவங்க மனம் மாறி, மனம் மாறுதல் மட்டுமல்லங்க, சில பெரிய பெரிய பொறுப்பை பிடிச்சுக்குன்னு உட்காந்து இருக்குவாங்க. இப்ப நேரா பவுலும் பர்னபா கூட தீத்து இவங்க எல்லாமே வந்து பேதுருவை சந்திச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷப்பட்டு இவங்களை உள்ள கூப்பிட்ட உடனே பவுல் பேசுவார். எப்படி தேவன் வந்து இவங்களுக்கு எல்லா போகிற இடத்துல எல்லாமே ஒரு பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சாரு, நிறைய பேர் எப்படி மனம் மாறுனாங்கன்னு சொல்லி பேசின உடனே நிறைய பேர் கூட்டிட்டாங்க பவுல் சொல்றத விஷயத்தை கேட்கறதுக்கு. சரி இப்ப என்ன பண்றாங்கன்னா, வாங்க என்ன பிரச்சனை, இல்ல இந்த மாதிரி பிரச்சனை ஓடின்னு இருக்கு, விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சில பேர் வந்து பேசின்னு இருக்கிறாங்க, அதுக்கு தீர்வுக்கு தான் நம்ம ஜெருசலேமுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி இவங்க ஒரு பிரைவேட்டா, அதாவது தனித்திருந்து ஒரு மீட்டிங், ஒரு இதை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனையே போறாங்களாம். கலாத்தியர் இது வந்து கலாத்தியர்ல இதுதான் சொல்லின்னு வருவார். கலாத்தியர் 2 அதிகாரம் 1 வசனத்துல இதை சொல்லின்னு வந்துட்டு அவர் பயந்தாருங்களா. பவுல் வந்து ஒரு விஷயத்துக்கு நிறைய அவரு சாத்தான் உங்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து வஞ்சித்துடுவான்லாம் பயந்தாருங்களா வசனம் இருக்கும். இதுக்கு கூட அவர் பயந்துருக்கிறாரு. என்னன்னா, நான் ஓடுறதே ஒரு வீணா போற நிலைமைக்கு மாறிடுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவரோட மனசுல கலக்கமே வந்துச்சாம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 2 அதிகாரம் 4 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. இப்ப இங்க என்ன நடக்குதா, இவங்கள அந்தியோக்கியா பட்டணத்துல இருக்கும்போது சில யூதேல இருந்து மக்கள் வந்தாங்க இல்லைங்களா, வந்து இல்ல இல்ல நீ விருத்த சேதனம் பண்ணணும்னு. அவங்க ஏன் வந்தாங்கோ, உளவு பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்பை. என்ன பண்ணின்னு இருக்கிறாரு பவுலு, பவுல் எவ்வளவு வேலையை செய்யறாரு, எவ்வளவு பேர் சத்தியத்தை கேட்கிறாங்கோ, எப்படி திருப்பி விடலாம் அப்படின்ட்டு யாரோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, ஆனா தெரிஞ்சிடும். யாரோ அனுப்பிச்சிருக்கிறாங்கோ. இவங்க பண்ற வேலையை உளவு பார்க்கறதுக்கு, ஸ்பை பண்றதுக்கே வந்திருக்கிறாங்களாம். வருது மட்டுமல்லாமல் இவங்களை என்ன பண்றாங்கன்னா சத்தியத்திலிருந்து திருப்புறதுக்கும் வந்திருக்கிறாங்க. அப்பனா யாரோ இவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா. இவங்க வந்து என்ன சொன்னாங்களா, நல்லா கவனிங்க, என்ன சொன்னாங்கோ, நியாய மோசையின் பிரமாணத்தின்படி நாம் செஞ்சே செய்யணும்னு சொன்னாங்களா இந்த விஷயத்த. இதைத்தாங்க பவுல் என்ன பண்றாருன்னா பேதுருவை சந்திச்ச உடனே பேச தொடங்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சத்தியத்தை கேட்டுன்னு இருக்கிறாங்கோ, நாம ஆனா யுதேல இருந்து சில பேர் வந்து நியாயப்பிரமாணத்தை கீழ்கொள்ளணும் கை கொள்ளணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி பேசும்போது பேதுரு கூட சில பேர் இருக்குவாங்க. அவங்க எந்திரிச்சு பவுலை பார்த்து ஆமா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னு பேசுவாங்களாம். யார் அவங்க, அப்போஸ்தலர்கள் 15 அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்தசேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். பாருங்க அப்போ இந்த கள்ள சகோதரர்கள் அனுப்புந்து வேற யாரும் இல்லைங்க, அங்க இருந்த மனம் மாறி உள்ள வந்த பரிசேயர்கள் உள்ள வந்து கூட அவங்க வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க தான் பண்றாங்க, அவங்க தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் இங்க ஜெருசலேமுக்கு இவங்க வர காரணம் என்னன்னா, யுதயால இருந்து தானே அந்த அந்த சகோதரர்கள் வந்து விருத்தசேதனம் பண்ணோன்னு போதிச்சாங்க. அந்த யுதயா பகுதிக்குள் இருக்கிறது தான் ஜெருசலேம். அதனால பவுல் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சு, யுதேயா, யுதேனா ஜெருசலேம், அங்கேயே போலாம் வா. அங்கத்துல தானே பிரச்சனை வந்துச்சு, அங்கேயே போலாம், தீர்வுக்கு அங்கேயே போலான்னு தான் இங்க வராங்க. இங்க வந்தா இங்க இருக்கிறாங்க பாருங்க, உள்ளவே 2 விதமான மார்க்கத்தார் இருக்கிறாங்க. ஒன்னு பேதுரு போன்றவர்கள், இன்னொன்னு பக்கமாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் கூட உள்ளதான் உட்காந்து இருக்கிறாங்க. இப்ப பவுல் பேசின உடனே இவங்க எந்திரிக்கிறாங்களா, எந்திரிச்சு இல்ல இல்ல ஆமா நம்ம விருத்த சேதனம் பண்ணணும்னு இவங்க தான் உங்களை அங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. போய் பவுல உளவு பார்த்துன்னு வா, ஸ்பை பண்ணு, அவர் என்னென்ன பண்ணின்னு இருக்கிறாருன்னு பார்த்துன்னுவான்னு சொல்றாங்க. ஆனா பேதுருக்கு நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது பேதுருக்குன்னு பாத்தீங்கன்னா,
பவுல் பேசுறதுல கரெக்ட், தேவனுடைய திட்டம் தான் இருக்கு. ஏன்னா கொர்னீலியஸுக்கு இவர் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ பேதுரு புரிஞ்சுக்கிறாரு, ஆமா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள், விருத்த சேதனம் பண்ணாமலே தேவன் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறாரு. இது நல்லாவே தெரியுது. இதை தெரிஞ்சு ஆரம்பத்துல ஒரு கேள்வி எழுப்பணும் இல்லைங்களா? தீத்துவை ஏன் கூப்பிட்டுன்னு போனாரு பவுலுன்ட்டு. பவுல் காமிக்கிறாரு, பாரு தீத்து கூட இங்க தான் என் கூட இருக்கிறாரு. தீத்து யாருன்னா அவர் ஒரு யூதன் அல்ல, அவர் ஒரு கிரேக்கன். அவர் விருத்த சேதனம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனா தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்குவார். அடியாளமா நிக்க வச்சு காமிக்குவார். தீத்து கூட என் கூட வந்திருக்கிறாரு, இவரோ ஒரு கிரேக்கன் தான், விருத்த சேதனம் பண்ணல. தேவனுடைய ஆவி இவர்கிட்ட வேலை செஞ்சுன்னு இருக்கு. என்னோட ஊழியத்துல இருக்கிறார் இவரோ, அங்க அந்தியோக்கியா பட்டணத்துல. இப்ப பார்த்து சொல்லுங்க, பண்ணுமா பண்ணக்கூடாதான்? பேதுரு கரெக்டா புரிஞ்சுக்கினார். கொர்னீலியஸை லிங்க் பண்ணாராம் பேதுரு. ஆமா, நாம பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு இப்போ தீர்மானம் எடுக்கிறாங்க. எப்படி தீர்மானம் எடுக்கிறாங்களா? இப்போ அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரமும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரமும் அப்படியே ஒன்னொன்னா பக்கத்து பக்கத்துல வச்சு படிக்கணும். அப்பதான் இந்த விஷயம் நம்மளுக்கு புரிய வரும். கலாத்தியர் 2க்கு போலாம். கலாத்தியர் 2:3 இங்க சொல்றாரு தீத்துவ பத்தி. ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. பாருங்க, பண்ணப்படவில்லை, ஆனா கூடவே இருக்கிறார் தீத்து. அதனால சாட்சியாக தீத்துவ கூட கூப்பிட்டுன்னு போறாங்க. சரி, இந்த சம்பவம் நடந்த உடனே பேதுரு எந்திரிச்சுறாரு. எந்திரிச்சு ஒரு விஷயத்த பேசுறாரு. என்னன்னா, சகோதரர்களே கேளுங்க, தேவன் என்ன கூட கூப்பிட்டார் புறஜாதிகளுக்கு போய் சத்தியம் சொல்லணும்னு. என்னையோ கூப்பிட்டாரு, புறஜாதிகளுக்கு பரிசுத்தாவி கொடுத்தாரே. நான் நல்ல சாட்சி பேதுருக்கு தெரியுது, கொர்னீலியஸோட சம்பவம். அதனால இந்த மக்கள் மேல் நம்மளுடைய பாரமான சுமைய சுமத்தாதீங்கோ. நம்மளுடைய மூதாதியர்கள் சுமந்தாங்கோ, தூக்க முடியாத சுமை அது, நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை திருப்பி சுமக்காதீங்க இவங்க மேல, வேண்டான்னு சொல்லி பேசத் தொடங்குவாங்களாம். இதை சொன்ன உடனே பவுல் பர்னபா அவங்களுடைய பங்கு பேசுவாங்க. ஆமா, இது உண்மைதான். ஏன்னா தேவன் நம்ம மூலியமாக நிறைய மக்களை தொட்டாங்கோ, பல விதமான அடியாளங்கள் அற்புதங்களை பண்ணி காமிச்சாரு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லிஸ்த்ரா தர்பே பட்டணத்துக்கு போகும் போதெல்லாம் அந்த பிறவி மொடவன் எந்திரிச்சு நின்று இருக்குவான். அந்த காரியங்கள்லாம் பவுல் பேசியிருக்கணும். அதுதான் அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்திருக்குதுன்னு சொன்ன உடனே இப்போ இயேசு கிறிஸ்துவோட சகோதரனாகிய யாக்கோபும் இருக்கிறார். அவரும் எந்திரிக்கிறார். அவரும் எந்திரிச்சு பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஒரு வசனத்தை அடிக்கடி படிக்கும், ஞாபகம் இருக்குங்களா? இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புவேன். அப்பெல்லாம் வெறும் வசனமா படிச்சு போயிடுவோம். யார் பேசுனாங்கன்னு பார்த்திருக்க மாட்டோம். யாக்கோபு எந்திரிச்சு பேசுவார் அந்த தீர்க்க தரிசனத்தை, ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தை இவர் பேசுவார். தேவன் ஞாபகம் இருக்கா, சொன்னாரே, புறஜாதிகள் மக்கள் மத்தியில இருந்து அவருடைய நாமத்துக்காக ஒரு ஜாதியை தெரிந்து கொள்ளுவேன்னு. அதனால நாம விருத்த சேதனம் பண்ணணுன்ற தீர்மானத்தை வைக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்களா பாருங்க. யாக்கோபும் பேதுருவும் எடுத்தாங்கன்னா முடிவு, அது தேவனே வானத்தில் பரலோகத்தில் போட்ட கட்டளை. இதைத்தான் கிறிஸ்து சொன்னாரு, இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்க இந்த பூமியில ஏதாவது கட்டளை போட்டீங்கன்னா, பரலோகத்துல போட்ட மாதிரி ஏதாவது கட்டளையை எடுத்து விட்டீங்கன்னா, அது தேவனே பரலோகத்திலிருந்து எடுத்து விட்ட மாதிரின்னு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்குவாரு. இல்லைன்னா இவங்க எப்படி சொல்ல முடியும் விருத்த சேதனம் வேண்டான்னு? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தாரே, அது மோசையின் மூலியமாக சந்ததி சந்ததிகளாக செய்து கொண்டே வந்தாங்க, நித்திய கட்டளையை போல செஞ்சு நின்றாங்க. இப்ப நின்னு சொல்றாங்களா வேண்டாம், விருத்த சேதனம் வேண்டாம், அதுக்கு மாறாக புதுசா இன்னொரு விஷயங்களை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, வசனத்தை வாசிக்கலாம். இன்னைக்கு நமக்கு இந்த கட்டளை இன்னமும் பொருந்தோங்க. அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். இப்போ ஒரு தீர்மானத்தை கொடுத்துட்டாங்க. இது நமக்கு இன்னைக்கு அப்படியே பொருந்தும். நமக்கு இன்னைக்கு விருத்த சேதனம் இல்ல, மாறாக விக்கிரகத்துக்கு வைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது. நிறைய நேரத்துல நம்ம சொல்லுவோம், இல்லைங்க அவங்க வந்து விக்கிரகத்துக்கு இன்னைக்கு நம்ம நண்பர்கள் மத்தியில இல்ல பக்கத்து வீட்டுல அங்க எங்கெல்லாம் இருக்கும் போது அவங்கவுங்களுக்கு ஏதோ பண்டிகை ஆகும். பண்டிகைன்னா நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸ்தோத்திரத்துடன் நம்ம சாப்பிட்டா எல்லாமே நல்லது தான், சாப்பிடுங்கன்னுடுவோம். தெளிவா எழுதுறாங்களா, விக்கிரகத்துக்கு வைத்ததை சாப்பிடக்கூடாது.
இது இது சொல்றதே யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுருவும் யாக்கோபு, கிறிஸ்துவோட சகோதரனாகிய யாக்கோபு தீர்மானம் பண்ணி கொடுக்குறாங்க இன்னைக்கு. எழுதி அனுப்புவாங்க, கைப்பட எழுதி அனுப்புவாங்க. சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதா. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மனா நிறைய இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இப்படிதான். இல்ல இல்ல, அவங்க வந்து அது தனியா வச்சுட்டாங்கோ, இது தனியா செஞ்சாங்கோ, அதனால இது சாப்பிடலான்னு. ஆனாலும் அது அந்த விக்கிரகத்தோட பண்டிகையை முன்னிட்டு தானங்க தராங்க நம்மளுக்கு. இந்த நாள், இந்த பண்டிகை, அந்த பண்டிகைக்காக இந்த சாப்பாடுன்னு கொடுக்குறோம் இல்லைங்களா? அது யாரோட பேர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அந்த விக்கிரக வழிபாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அதை நம்ம அதுல இருந்து விலகி இருக்கணுமா. அடுத்து எந்த விதமான விபச்சாரத்துக்கோ விலகி இரு. புதிய ஏற்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நம்ம போய் போய் பார்த்தா பொருளாசை அது விபச்சாரத்துக்கு அடையாளமா. இன்னைக்கு பொருளாசை இருக்கா? அதான் ஒரு கேள்விக்குறியா வந்து நிற்கும். மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழுத்து நெருக்கப்பட்டு சாகடிக்கப்பட்ட ஒரு மிருகத்தை புசிக்க கூடாது. ஏன் அப்படி? கழுத்து நெருக்கப்பட்டு சாகடித்த மிருகத்தை புசிக்க கூடாதுன்னா, ஒரு மிருகத்தை கழுத்து நெருக்கி ஸ்ட்ராங்கிள்டுன்னு வாங்க, கழுத்தெல்லாம் அமுக்கி சாகடிச்சாங்கன்னா அதோட ரத்தம் வெளியே வராமலே அது செத்து போயிடும். பிரச்சனையானா பிரச்சனை. ஆமா, ரத்தம் வெளியே வராமல் அந்த மிருகம் செத்து போச்சுன்னா அதோட மாம்சத்திலேயே அந்த ரத்தம் இருக்கும். அந்த மாம்சத்துல அதிக விதமான ரத்தம் சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த மாம்சத்தை நாம் புசிக்கும் போது ரத்தத்தை புசிக்கிறதுக்கு சமம். அப்படி நாம் செய்தோம் என்றால் தேவன் பழைய ஏற்பாட்டுல கொடுத்த ஒரு கட்டளை நம்ம ஒடிக்கிறோம். அது செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, இதுல பின்னாடி தேவன் ஒரு விஷயம் கூட வைக்குவாரு. ரத்தத்துல தான் அநேக விதமான வியாதிகள் போகும். ரத்தத்தை புசிக்கிறதுனால வியாதிகள் ரொம்ப வேகமா பரவிடும். இது கூட பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதனால இந்த கழுத்து நெருக்கப்பட்டு சாகடிக்கப்பட்ட மிருகத்துக்கு ஓட மாம்சத்தை புசிக்க கூடாது, ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த 4 விஷயங்களை எழுதி தீர்மானம் பண்ணி யாக்கோபும் பேதுரும் கொடுத்து அனுப்புவாங்க. முடிவு இதுதான் முடிவு. போங்க, சத்தியத்தை நல்லா சொல்லுங்க. இந்த சுமக்க முடியாத கட்டளை, வீணான கட்டளைலாம் வேண்டான்னு எடுத்து விட்டுருவாங்களாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு இந்த இடத்துல ஒரு நண்பன் கிடைக்குவார். பவுலோட பின்னாடி பயணத்துல ரொம்ப தூரம் போவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எழுதிட்டாங்களா? எழுதி தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்தியோக்கியா பட்டணத்துக்கு அனுப்பணும். இப்போ பவுலும் பர்னபாக்கு சொல்லி அனுப்புனா, இல்லை இவங்களை வந்து யாரோ நம்பலனா, அதனால என்ன பண்ணலாம், கூட வந்து இன்னொரு 2 சகோதரர்களை அனுப்பலாம். நம்மளுடைய சார்பா அனுப்பிச்சு இந்த கடிதத்தை கூட கொடுத்து அனுப்பலாம், அவங்க போய் உறுதிப்படுத்தணும்னு சொல்லி. யார் அனுப்புவாங்கன்னா யூதாஸ். இது இஸ்காரியோத் யூதாஸ் இல்ல, பர்சாபாஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு யூதாஸ். அவரையும் சீலாஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரை அனுப்பிச்சு வைக்குவாங்க. வசனத்தை வாசிக்கல. அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் முப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்னும் மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவங்க 2 பேரும் அனுப்புவாங்க. சீலா நம்ம நிறைய நேரத்துல படிக்கவே இல்லைங்களா? இங்க தான் பவுலுக்கு முதல் முதல் சீலா அறிமுகம் ஆகிறார். இவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, சில்வானஸ் அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேருமே எருசலேம் சர்ச்சில் வந்து ஒரு நல்ல மதிப்புக்குரியவர்கள். இன்னும் சொல்லப்போனா 2 பேருமே தீர்க்கதரிசிகளா இருந்திருக்குவாங்க. பின்னாடி பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடும், இன்னைக்கு முடிவுல பார்க்கலாம். அந்த பிரச்சனை வந்த உடனே சீலா தான் பவுலோடவே போவாருங்க. நிறைய பவுலோட பயணத்துல சீலா ரொம்ப இருந்திருக்கிறாரு. அடுத்த வாரம் தான் நம்மளுக்கு வரும். அவரு அஹ், எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. என்ன சொல்லப்போனா பவுலையும் சீலாவையும் பிலிப்பு பட்டணத்துல எடுத்துன்னு போய் சிறையில் ஜெயிலெல்லாம் போட்டிருக்குவாங்க. அடியெல்லாம் வாங்கியிருக்குவாங்க கூட நின்று. அந்த மாதிரி சீலான்னு தனியா படிக்கலாம். 1 தெசலோனியர்களும் 2 தெசலோனியர் நிருபத்தை சீலாவும் கூட சேர்ந்து எழுதியிருக்கிறார். பவுல் கூட சேர்ந்து எழுதியிருக்குவார். சரி, இப்போ இவங்க என்ன வராங்கன்னா, யூதாவையும், யூதாஸ் அவரோட பேர் தான் யூதான்னு வரும், பர்சாபாஸ் அவரையும் சீலாவையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. யார் கூடனா, இப்போ பவுல் கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ பவுலும் பர்னபா இவங்க வந்து இந்த கடிதத்தை வாங்கி, லெட்டரை வாங்கி நேரா என்ன வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரா இப்போ எதை நோக்கி வராங்கன்னா, அந்தியோக்கியா பட்டணத்தை. இப்போ தீர்மானம் கிடைச்சிச்சுன்னா நம்ம போய் நம்ம சத்தியத்தை சொல்லலாம். இந்த மாதிரி எந்த விஷயம், இந்த விருத்த சேதனம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க வராங்க. பாருங்க, இங்க லெட்டர்ல என்ன எழுதி அனுப்புறாங்கன்னா, அந்த பக்கமாய் நுழைந்த கள்ள சகோதரர்களை நாங்க அனுப்பல,
அவங்க எப்படியோ உங்ககிட்ட வந்து இந்த தவறா சொல்லின்னு இருக்கிறாங்கன்னு இதை கூட அவங்க லெட்டர்ல எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் 15 அதிகாரம் 24 எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்தில் இருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் வந் ஆத்துமாக்கள் வந்து அப்படியே கலக்கிட்டாங்களாம். இவங்க எங்க மூலியமா வரல. ஆனா இவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க அனுப்பல. மாறாக இப்ப நாங்க கடிதத்தை அனுப்புறோம். நீங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த 4 விஷயங்களுக்கு விலகி இருங்கள்னு சொல்லி அனுப்பிச்சு, அது மட்டும் இல்லைங்க. என்ன எழுதியிருக்காங்க அந்த நிருபத்துல இருந்து எடுத்து பார்த்தா பவுலை பத்தி அவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க. பவுலும் பர்னபாவும் அவங்களுடைய ஜீவனை கிறிஸ்துக்காக கொடுத்தாங்கோ. அவங்களுடைய ஜீவனையே கொடுக்கறதுக்கு துணிஞ்சாங்கன்னு எழுதுனாங்களாம். இப்படியெல்லாம் சாதாரணமா எழுதவே முடியாது. நல்லா இவங்க புரிஞ்சிருக்கணும். பவுல் கல்லடி வாங்குந்து, அந்த இடத்துல பர்னபாவும் கல்லடி வாங்குந்து, இவங்களாம் ஜீவனை கொடுத்தாங்க அந்த இடத்துல. அத்தை எழுதுறாங்க இந்த லெட்டர்ல. இவங்கெல்லாம் கிறிஸ்துக்காக சாகிறதுக்கே துணிஞ்சாங்க. அந்த அளவுக்கு இவங்க சத்தியத்தை சொல்றாங்களே, எப்படி நாங்க தடை பண்ண முடியும்? அவங்க சொல்றதுக்கு நம்ம முழுமையா ஒத்துக்கிறோம். அதனால இதுதான் எங்களுடைய தீர்மானம். அஹ் உங்களுக்கு விருத்த சேதனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி லெட்டர் கொடுத்து, இப்போ 5 பேர் வராங்க. கூடவே இன்னும் சில சகோதரர்கள்லாம் வந்திருக்குவாங்க. அவங்க எல்லாருமே கடந்து நேரா அந்தியோக்கியா, ஜெருசலேம்ல இருந்து இப்போ அந்தியோக்கியாக்கு மேல நோக்கி போறாங்க. அந்தியோக்கியால போய் சேர்ந்த உடனே அங்க காத்து நிற்கிறாங்க, செய்திக்காக காத்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப நம்ம விருத்த சேதனம் பண்ணுமா பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இப்போ போய் சேர்ந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது அவங்களுக்கு. இந்த தீர்மானத்துல படிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு யூதாவையும் சீலாவையும் பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. இப்போ அங்கேயே இவங்க யூதா சீலாலாம் அங்கேயே தங்கி பிரசங்கம் பண்ணி, அங்க திருந்து யூதா மீண்டும் ஜெருசலேமுக்கு போயிடுவாரு. சீலா வந்து அங்கேயே தங்கிடுவார், அந்தியோக்கியா பட்டணத்துல தங்கிடுவார், பவுலோடவே தங்கிடுவார். இப்போ சில காலங்களாவது இப்போ பேதுரு வராரு அந்தியோக்கியா பட்டணத்துக்கு. என்ன நடந்துன்னு இருக்குது? ஏன்னா யூதாவும் சீலாவும் போயிட்டாங்க. இப்போ அடுத்து இந்த இந்த இடத்துல என்ன நடந்துன்னு இருக்குது? நாங்க கூட போய் இந்த புதுசா வந்த விசுவாசிகளை போய் சந்திக்கலாம், கிறிஸ்துக்காக வந்தவர்களை போய் பார்க்கலாம்னு சொல்லி இப்போ பேதுரு உள்ள வராராம். உள்ள வந்து இந்த இடத்துல தான் பவுல் பேதுரு பண்ண ஒரு தவறை கண்டுபிடிக்கிறார். நேரா பேதுரு உள்ள வந்துருவார். வந்துட்டு எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்குவார். அது அந்தியோக்கியா பட்டணத்துல தான் நடக்குது. இப்பதான் நடக்குது அந்த சம்பவம். இப்போ பவுல் வந்து பார்த்தா பேதுரு என்ன பண்ணின்னு இருக்குவாருன்னா, சத்தியத்தை கேட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க கூட சாப்பிட்டுன்னு இருக்குவாரு. பின்னாடி நம்ம யாக்கோபு ஜெருசலேம்ல இருந்தார் இல்லைங்களா, யாக்கோபு இன்னும் சில பேர் அனுப்பிச்சு வைக்குவார். பேதுரு போயிட்டாரு முன்னாடி, நீங்க பேதுரு பின்னாடி போய் என்ன நடக்குது நீங்களும் பாருங்கன்னு. அவங்க வந்த உடனே பேதுரு மாய்மலம் பண்ணிடுவாராம். இத பவுல் பார்க்குவார். பார்த்து அப்படியே கண்டிக்குவார். வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 2 அதிகாரம் 11 மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். முகமுகமா பேசினாராம் பவுல். எந்த காரணத்துக்கோ, ஐயோ என்னுடைய சகோதரன், ஆமா அதெல்லாம் பாக்குறாருங்க. அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தியம். நீ சகோதரனா சகோதரன், சத்தியத்துக்கு விரோதமா யார் பண்ணாலும் தப்புனா தப்பு தான். நான் தான் உங்ககிட்ட வந்த எருசலேமுக்கு ஆலோசனை கேட்க வந்த, உண்மைதான். ஆனா நீங்க ஆலோசனை கொடுத்துட்டு நீங்களே தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ணா நான் சும்மா இருக்குவேனா அப்படின்னு யோசிச்சாரா. சத்தியத்துக்காக நான் நிக்குவேன், தவறுனா தவறு, சரினா சரி, நின்னு முகமுகமா பேசினாராம். வாசிக்கலா 12 எப்படியெனில் யாக்கோபினிடத்தில் இருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். என்ன பண்ணியிருக்கிறாரா பாத்தீங்களா? வந்த உடனே இங்க அந்தியோக்கியா பட்டணத்துல புறஜாதிகளா இருக்கிறாங்க, எல்லாருமே சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ பின்னாடி யூதர்கள் வந்து நிற்கிறாங்க. யாக்கோப் அனுப்பிச்சு வைக்கிறார் கொஞ்சம் பேரை. அவங்க வந்த உடனே அப்படியே மாறுறாரு. இவங்களை விட்டு அவங்க கூட போய் அவங்கள சேர்ந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவங்க கூட சேருது மட்டுமல்ல, கூட பவுல் கூட பர்னபா இருந்தார் இல்லைங்களா, அவரையோ கூட இழுத்துக்கிறாரு. பர்னபாவை மட்டும் அல்ல, சில யூதர்கள் கூட இருந்திருக்கிறாங்க அந்தியோக்கியா பட்டண சபையில. அவங்களையும் இவர் போற நியாயப்பிரமாண வழியில பேதுரு இழுத்திருக்கிறார். இதெல்லாம் பவுல் பார்த்தார். பார்த்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறார். வாசிக்கல அதிலே 13 மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர் அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். என்ன ஆயிட்டுங்களா, யூதர்களோ போயிட்டாங்களா, பர்னபாவும் இழுக்கப்பட்டாராம். இப்ப பாக்குறார் பவுல். சத்தியத்துக்காக நான் நிக்குவேன், நான் உங்ககிட்ட தான் வந்த ஆலோசனைக்கு, ஆனா நீங்க பண்றது தவறு. ஏன்னா
நம்ம என்ன போதிச்சோ அதுக்கு தானங்க உண்மையா நிக்கணும். போதகம் பண்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னா இது எப்படி? ஏன்னா போதகம் என்ன பண்ணோம், நம்ம புறஜாதிகளோட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ற மாதிரி யூதர்கள் வந்த உடனே எப்படி யூதர்களுடைய முறைமை பிரகாரம் போறோம், எல்லாரையுமே அது பக்கம் இழுக்கிறோம் நின்னு பேதுரை பார்த்து முகமுகமா பேசினாராம். என்ன பேசினாரு? 14ஆம் வசனம். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமைக்காக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இவரோட கிரியைகள் மற்ற மக்களை தவறா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல பேதுருவோட சின்ன தவறு தானா இழுத்திருக்குது பாருங்க. நின்னு பேசியிருக்கிறாரா? என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷத்தின் சத்தியத்திலேயே நம்ம கை கொண்டு போனோம். நானும் ஒரு யூதன், நீயும் ஒரு யூதன், பிறப்பிலே நம்ம யூதர்கள் தான். ஆனா யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுல இங்க புறஜாதிகளோட உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ அவங்க வந்த உடனே எப்படி இங்க விட்டு மீண்டும் நியாயப்பிரமாணத்துக்கு போற மாதிரி முயற்சி பண்ணி இருக்கிற, கலாச்சாரத்துக்கு பின்னாடி போற, இது தவறு நின்னு பேசினாரா? எல்லார் முன்னாடி பேசினாரா? முகமுகமா சொன்னாரா? இப்ப பேதுரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? இதை நம்ம பேதுரை குறிச்சு படிக்கும் போது நம்ம வாசிச்சிருக்கிறோம். பேதுரு எந்த இடத்துலயாவது நான் தான் உனக்கே ஒரு அதிகாரத்தை கொடுத்தேன்னு பேசினாரானா? பேசல. பேதுரு அந்த இடத்துல நின்னு உனக்கு முன்னாடி கிறிஸ்து எனக்கு தெரியும், நான் கிறிஸ்து கூடவே 3 வருஷம் போனேன்னு சொன்னாரானா? சொல்லவே இல்லைங்க. பேதுரு புரிஞ்சுக்கினார், ஆமா நான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சிருக்கிறாரு. மறு பேச்சே பேசல. இதுக்கு பேதுரு அவருடைய நிருபத்துல எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, அந்த அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சபையில நான் இல்லை, யாரோ ஒருத்தவங்க சபையில ஒரு வழி நடத்துற நிலைமை, அல்லது சத்தியத்தை நல்லா அறிந்த நிலைமை, இல்லது வயசில் மூத்த நிலைமை, இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நாங்க வயசுல குறைவானவர்கள், சத்தியத்துல இப்பதான் வந்திருக்கிறோம், நாங்கெல்லாம் யாருமே வழி நடத்தல. இப்ப நாம போய் அவங்க பண்ற தவற சொன்னா அவங்க கேட்குவாங்களா? கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப 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 அரிது கேட்கறதெல்லாம். நீ யார்? நான் இவ்வளோ வருஷமா சத்தியத்துல இருக்கிற, நான் தானே சத்தியத்தையே சொல்லி கொடுத்த சொல்வனா? கண்டிப்பா இந்த மாம்சம் பேசும். ஆனா பேதுரு கிட்ட இந்த மாம்சமே இருந்தில்ல. பேதுரு மாறாக என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் நிருபத்துல எழுதுறாரு. பவுல் தேவனுடைய ஞானத்தினால் வழிநடத்தப்பட்டாரா? தேவன் கொடுத்தாரா ஞானம்? பவுலை பத்தி குறைவா பேசல, மேன்மையாய் பேசினாரா? வாசிக்கலாம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். இதே மாம்சத்தின்படி பேதுரு இருந்திருந்தாருன்னா, பவுலை பார்த்து பின்னாடி தப்பு தப்பா பேசியிருக்கணும். பவுலுக்கு விரோதமாய் போய் யாக்கோபு கிட்ட சொல்லியிருக்கணும். ஒன்னும் பண்ணல. நமக்கு பிரியமான சிநேகிதன் சொல்றாரா பாருங்க. இது தாங்க அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்னு நம்ம சும்மா படிச்சுன்னு போவோம். ஆனா நான் ஒரு இடத்துல தவறு செய்யும் போது சகோதரர்கள் சகோதரிகள் நம்மளை சுட்டி காட்டுனாங்கன்னா உடனடியாக நம்ம மாத்திக்கொள்ளணுமா. நம்ம அந்த இடத்துல நின்று வீம்பு பிடிச்சி நான் பண்றது தான் சரின்ட்டு முறுமுறுக்க கூடாது. சொல்லுகிறவர்கள் மேல் நம் கோவத்தையும் படக்கூடாது. இதெல்லாம் பேதுருக்கிட்ட நம்ம கத்துக்கலாம். பின்னாடி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்பு சகோதரன் பேசுறாரு பவுல. அது மட்டும் சொல்ல, பவுலை பேதுருவை காட்டிலும் மேலே எண்ணுறாரு. எப்படி என்றாருன்னா, தேவனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டதா பவுல். அந்த அப்படியே 16ஆம் வசனம்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பவுல் எழுதுறத புரிஞ்சுக்கிறதுக்கே தனிப்பட்ட ஞானம் வேணும்னு வாரு, ரொம்ப கஷ்டம்னு வாரு. அந்த அளவுக்கு பவுலை பத்தி புகழ்ந்து பேசுறாரா. யாரு? எல்லார் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்டு ஏதோ ஒரு அவமானம் படுத்தின மாதிரி பண்ண பவுலையே இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்னா, பேதுருவும் பவுலும் நேசிச்சது சுயத்தை அல்ல, சத்தியத்தை. அதனால ஒருவேளை பவுல் சத்தியத்துக்கு விரோதமா பண்ணியிருந்தாருன்னா பேதுரு திட்டி இருக்குவாரு. பேதுரு புரிஞ்சுக்கினாரு, ஆமா பவுல் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நான் தான் என்ன பண்ணிட்டேன், சத்தியத்துக்கு கொஞ்சம் மாறிட்டேன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுதான் இவர் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் இவங்க சத்தியத்தில் இருந்த வளர்ச்சி. இந்த அளவுக்கு சத்தியத்தையும் கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் நேசிச்சாங்க.
சரி, இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே பேதுரு கொஞ்சம் காலம் அங்க இருந்துட்டு அங்கத்திலிருந்து மீண்டும் என்ன ஆயிடுறாருன்னா ஜெருசலேமுக்கு போயிடுறாரு. யாக்கோப் அனுப்பிச்சு வச்ச சகோதரர்களும் திரும்பி கிளம்பிடுறாங்க. சீலா அங்கே தங்கிடுறாரு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தியோக்கியா பட்டணத்துல இருக்கிறாங்க. இது ரெண்டாவது பயணத்தை தொடங்குறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க. இப்போ பவுல் இந்த இடத்துல தங்கி நிறைய பிரசங்கங்களை பண்ணி கொண்டு வந்து நிற்கிறாரு. நிறைய சத்தியத்தை சொல்லின்னு வந்து நிற்கிறாரு. இப்போ இன்னொரு பிரச்சனை ஓடின்னு இருக்குது. பவுல் வந்து இப்போ ரெண்டாவது பயணத்துக்கு போனோம் இல்லைங்களா? இங்க பவுல் இருக்கும் போதே அந்தியோக்கியா பட்டணத்துல ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா? என்ன பிரச்சனை? பவுல் இருக்கும் போதே பக்கமாய் கள்ள சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி தவறானதை போதிச்சாங்க. இதைத்தான் சொன்னார் பவுல். நான் போன பின்பு, நான் இருக்கும் போதே என் முன்னாடியே இப்படி வராங்கன்னா, நான் போன பின்னாடி என்ன வரும்? பலவிதமான கள்ள உபதேசங்கள். அது அப்படியே வந்தது. இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் காலப்பகுதியில நம்ம படிச்சோம். அவன் இப்பவே ரகசியமாய் கிரியை செஞ்சுன்னு இருக்கிறான் தெசலோனியர்களுக்கு எழுதுவார். இப்ப பவுல் ரெண்டாம் பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கலாத்திய சபையில பிரச்சனை தொடங்கிச்சு. இதே பிரச்சனை அந்தியோக்கியால நடந்த இதே பிரச்சனை கலாத்திய சபையில தொடங்கியிருக்கு. கலாத்திய சபைனா பிசிதியன் அந்தியோக்கியா, அப்புறமா இக்கோனியம், லிஸ்த்ரா, தர்பே, அந்த சபை தான் கலாத்திய சபை. அங்க பிரச்சனை தொடங்கி இருக்குன்னா, பிரச்சனைனா இதே பிரச்சனை தான் அங்கேயும். யூதர்கள் சில பேர் சபைக்குள்ள போய் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது, அதான் அசுத்தமானது, சுத்தமானது, இதெல்லாம் நியாயப்பிரமாணம், இது சாப்பிட்டா ரட்சிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கலாத்திய சபைக்கு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்குது. இன்னொரு பிரச்சனை தொடங்கி இருக்குது. கொரிந்து சபையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இன்னும் அந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வேசித்தனமும் அவங்களுக்குள்ளவே பலவிதமான பிரிவினைகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் உள்ள வரத்துக்கு அது ஒரு காரணமாயிடும். பவுலோட ரெண்டாம் பயணம் போன உடனே கொரிந்து சபையில இந்த பிரச்சனை தொடங்கிடும். அவர் பிரச்சனையை சந்திச்சுனே இருக்கிறாருங்க. முடிவு வரைக்கும் பிரச்சனை தான். அவரோட எப்போ கிறிஸ்துவோட வேலையை செய்ய வரலாம் தொடங்குனாரோ பிரச்சனை. பவுலை சாகடிக்கிறதுக்கு வகை தேடுறாங்க. அங்கிருந்து ஓடு, திருப்பி வந்தா திருப்பி பிரச்சனை, திருப்பி ஓடு. அப்புறமா சபைக்கு போய் நம்ம சத்தியத்தை சொல்லலான்னு போனா ஒரு இடத்துல ஏத்துக்கிறாங்க, ஒரு இடத்துல ஏத்துக்கல, அடிக்கிறாங்க, துரத்துறாங்க. கடைசியில வந்து அந்தியோக்கியா பட்டணத்துல இருந்தா கள்ள உபதேசம் உள்ளோம். அதை தீர்க்கலான்னு சொல்லி எருசலேமுக்கு போய் வந்தா திருப்பி இங்க ஒரு பிரச்சனை ஓடுது. அந்த மாதிரி பிரச்சனையும் உபத்திரவமும் சத்தியமும் ஒரே பக்கத்துல ஓடினே இருக்கு. சரி, இப்ப பவுல் தீர்மானிக்கிறார், வா நம்ம வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஓ முதல் சுற்றுப்பயணத்துல போயிட்டு வந்துட்டோம், போயிட்டு வந்த சபைகள்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம இதே நிலைமை அங்கேயே வந்துருச்சுன்னா நம்ம போய் ஏதாவது ஒன்று சொல்லணும், தேவன் வழி நடத்தணும். வா நம்ம அந்த சபைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பர்னபாவை கூப்பிடுறார். இப்போ பர்னபா ஒத்துக்கினார், வா வா நம்ம போலாம். ஆனா கூடவே நம்ம யாரை கூப்பிட்டுன்னு போலாம்னா யோவான் மார்க், அவரையும் கூட கூப்பிட்டுன்னு போலான்னு சொல்லி பர்னபா கூப்பிடுறாராம். யார் இந்த யோவான் மார்க் ஞாபகம் இருக்குங்களா? கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். இந்த வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து இந்த பாப்போஸ்ல இருந்து கப்பல் ஏறி நேரா பம்பிலியா பட்டணத்துக்கு போய் இறங்கின உடனே, இந்த பெருகலா இறங்கின உடனே ஜான் மார்க், யோவான் மார்க் என்ன பண்றாருன்னா, இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு இல்லையா? இவங்களை விட்டு போயிடுறாரு. அவரை திருப்பி கூப்பிட்டுன்னு போலான்னு சொல்லி பர்னபா நிக்கிறார். இப்போ பவுல் வந்து வேண்டாம், அவர் நம்மளை என்ன பண்ணாரு, பம்பிலியா பட்டணத்திலே நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளவே ஒரு ரொம்ப எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் டிஸ்அக்ரிமெண்ட்னு ஆங்கிலத்தில். என்னன்னா, பவுல் வேண்டான்றாராம், பர்னபா வேணும் நிக்கலான்றாராம். பவுல் வேண்டான்னு சொல்றதுக்கு கூட நிறைய காரணங்கள் உண்டுங்க. ஏன்னா இவங்க பின்னாடி பம்பிலியால இறங்கி போன உடனே கல்லடி வாங்கினாங்க. அந்த மாதிரி கல்லடி வரும்போது ஒருவேளை யோவான் மார்க் இன்னும் கொஞ்சம் வயசுல அவர் பக்குவம் ஆகல, அதுதான் பிரச்சனை. அவர் தவறானவர்னு பவுல் சொல்ல, இன்னும் வயசுல பக்குவம் ஆகல, அதனால அவர் வேண்டாம். அவர் ஒருவேளை கல்லடி வாங்கும் போது ஓடிட்டாருன்னா மற்ற விசுவாசிகள், மற்ற கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறவர்கள் பார்த்து அது மூலியமா அவர் நம்பிக்கைக்குள்ள வந்துட்டாங்கன்னா வேண்டாம், இது சரியான தீர்மானம் இல்லை, விட்டுடு, நம்ம ரெண்டு பேர் போலான்னா ஒத்துக்கவே இல்லையா பர்னபா. இல்ல, நான் கண்டிப்பா ஜான் மார்க், யோவான் மார்க் கூட தான் போவேன்னு தீர்மானம் பண்ணி, இப்போ பவுல் கூட இவ்வளோ பயணத்துக்குள்ள போய், இன்னும் சொல்ல போனா நிறைய வருஷங்க பவுலும் பர்னபாவும் கூட சேர்ந்து வேலை ஊழியம் பார்த்துருக்கிறது ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷமாவது இவங்க ஒண்ணா இருந்திருக்கணும். அந்த பவுல தர்சீஸ் பட்டணத்திலேருந்து கூப்பிட்டு அந்தியோக்கியால வந்து அங்க சில காலங்கள் பிரசங்கம் பண்ணி முதல் பயணம் வந்து அந்தியோக்கியா பட்டணத்துல 2 வருஷம் இருந்து ஜெருசலேமுக்கு போய் இப்ப திருப்பி இங்க வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 8ல இருந்து 9 வருஷம் இருக்கணும்.
அவ்வளோ நாளா கூட இருந்திருக்கிறார். ஆனா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய இனத்தானுக்காக சகோதரனே வேண்டான்னு போற நிலைமையும் வரும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, சபையில நிறைய நேரத்துல குரூப் சேர்ந்து கொள்வோம். எப்படி குரூப் சேர்ந்துக்கோன்னா, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்களோட தான் நான் அதிகமா பழக்கம் இருக்கும். அவங்கள கொஞ்ச நாட்களுக்கு நான் இப்படி தூர வச்சுட்டு சகோதரர்களோ வருவேன். ஆனா ஒரு பிரச்சனை உடனே உடனே போய் அந்த குரூப்போட சேர்ந்துக்குவேன் நான். அந்த மாதிரி சபைகள்லயும் இன்னிக்கும் நிச்சயமா வந்தே வரும். பிரச்சனை உடனே குரூப்பா பிரிஞ்சு சகோதரர்களே விட்டு பிரிகிற நிலைமையும் வரும். சத்தியத்துக்காக பிரிகிறது வேற, இது சத்தியம் அல்ல, இது இனத்துக்காக பிரிஞ்சு போயிட்டார். அதனால பர்னபா என்ன பண்ணுவார்னா, யோவான் மார்க்க கூப்பிட்டுக்குன்னு சீப்ரு தீவுக்கு போயிடுவார். இங்கதான் இவங்க தொடங்குனாங்க அந்த முதல் பயணத்துல. அங்க போயிடுவார். வா நம்ம அங்க போயிடலாம், ஏன்னா அதுதான் அவருடைய ஊரா கூட இருந்துச்சு இல்லைங்களா. அங்க போய் நம்ம பிரசங்கம் பண்ணலான்னு இவர் அங்க போயிடுவாரு. இப்ப பவுல் தனியா நிக்குவார். பர்னபா இல்லையே. இப்ப யார் வருவாருன்னு பாத்தீங்கன்னா, பவுல் கூட சீலா வருவார். பர்னபாவோட இடத்தை தேவன் சீலாவுக்கு கொடுக்குவார். சீலாவும் பவுலும் தொடர்ந்து இப்போ ரெண்டாம் பயணத்துக்குள்ள போகுவாங்க. ஆனா இந்த ரெண்டாம் பயணத்தை இன்றைய வாரத்துல நம்ம பார்க்க மாட்டோம். இங்க தான் பிரசங்கம் மேலும் விரிவடிது, நிறைய சுவிசேஷம் நிறைய போகுது இந்த ரெண்டாம் பயணத்துல. ஆனா இன்னைக்கு இந்த ஜெருசலேமோட பயணம், இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம், என்ன இருக்கு நமக்கு, இதுல என்ன பாடம், அவங்க அங்க போனாங்க இங்க வந்தாங்க, அதுல இருந்து எனக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்துல இவங்க அதிகமாய் சுட்டி சுட்டி காட்டுற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு நியாயப்பிரமாணத்தினால் வராதா, கிருபையினால் வரும். இன்னைக்கு நமக்கும் ரட்சிப்பு நான் செய்யற வேலை, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் அவ்வளோ செய்யறேன், நான் இவ்வளோ செய்யற தேவனுக்காக, அதனால இல்லைங்களா நம்மளுக்கு ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்பு வருதே தேவனின் கிருபையினால் மட்டும்தான். இது ஒண்ணு. அடுத்து பிரச்சனை வருது, ஆனா எல்லாரும் ஒண்ணா இருக்கிறாங்க. சத்தியத்தை நோக்கி தான் பாக்குறாங்க. பவுல் பார்த்தது சத்தியம், பர்னபா ஆரம்பத்துல பார்த்தது சத்தியம் தான். அதனால தான் ஜெருசலேமுக்கு போறாங்க. அங்க ஜெருசலேமுக்கு போனா யாக்கோபும் பேதுருவும், நீ இவ்ளோ பண்ணிட்டிய பொறாமப்படலையா, சத்தியத்தை பார்த்தாங்களா. சத்தியம் போதா அவ்வளவுதான். நீ 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 இவ்வளோ பேரை போய் என்ன காட்டிலும் அதிகமா சபைகளை உருவாக்குற, அந்த பொறாமைலாம் வருதே இல்லை அப்போஸ்தலர்களுக்குள்ள. சத்தியம் போதா, அதை தான் யோசிச்சாங்களா. சத்தியம் போதா போது. இது ரெண்டாவது. அப்போ நம்ம எந்த நேரத்திலையும் நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஒரு ஐக்கியம் இருக்குது பாருங்க, அதை விட்டு பிரிவே கூடாதா. தேவனுடைய ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவி மூலியமாக சத்தியம் என்னதோ அதை மட்டும் தான் தீர்மானிக்கிறோம். மாம்சம் சொல்றதை தீர்மானிக்கவே கூடாது. மூன்றாவது, இவங்க என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, மக்கள் மேல அதிகமான பாரத்தை நம்ம வைக்க கூடாதுன்னு. இன்னைக்கு கூட அதே மாதிரி தான், சபையில தேவையில்லாத அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி இருக்கணும் அந்த பாரமெல்லாம் இருக்கக்கூடாதா. தேவையில்லாத பாரம் இல்லை. எது நமக்கு மிக அவசியமாய் நம்முடைய புது சிருஷ்டியின் ஓட்டத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் தான் நம்ம கடைப்பிடிக்கணும். இந்த மூணு காரியங்கள் இந்த அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்துல வரும். பவுல் கிட்ட இருந்தும் பேதுரு கிட்ட இருந்து கூட நம்ம கத்துக்கலாம். என்ன கத்துக்கலாம்னா, சபையை ஆரம்ப கட்டத்துல வழி நடத்தினவர் பேதுரு. அவரே கீழே தப்பி விழுந்தார், ஏதோ ஒரு சின்ன இடத்துல விழுந்தார். அப்ப நான் கூட இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிக்கிறவன் விழமாட்டான்லாம் நம்ம நினைக்க கூடாது. நிக்கிறவன் கண்டிப்பா கீழே விழுந்தே விழுவான். அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் விழமாட்டேன், நான் தான் சத்தியத்துல இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சாலே விழுந்துட்டுமா அப்படின்ற மனபாவம் கூட வரக்கூடாது. அப்போ நம்மளுக்கு தேவன் என்ன மீண்டும் உறுதிப்படுத்தி காமிக்கிறார்னா, சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் கண்டிப்பா கீழே விழுவார்கள். ஆனா விழும்போது சகோதரன் ஒரு ஆலோசனை கொடுத்து இது தவறுன்னு சொன்னா உடனடியாக மாத்திக்கொள்ளணும். வீம்பு பிடிக்க கூடாது. இல்ல நான் செய்யறது தான் சரி, நான் பண்றது தான் கரெக்ட், அது சொல்லவே கூடாதா. ஏன்னா நம்ம பரிபூர்ணமான மனிதர்களே இல்லை இல்லைங்களா. நம்ம பரிபூர்ணத்துல இருக்கிறோம், நாளுக்கு நாள் விழுந்து கொண்டே தான் இருக்குவோம். அப்போ நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் தேவன் நமக்கு முகம் பார்க்குற கண்ணாடியை போல் வச்சிருக்கிறாரு. அவங்கள பார்த்து அவங்க நம்மளுக்கு ஆலோசனையே சொல்லுவாங்க, இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு, இது நம்ம மாத்திக்கணும்னா உடனே கேட்டு சத்தியத்தின் பிரகாரம் இருந்தா கேட்டுக்கலாம். அதே அவங்க தவறான ஆலோசனை கொடுத்தா நாம அவங்களுக்கு சரிப்படுத்தணும், இல்ல இது தவறுன்னு. இந்த இடத்துல பேதுரு தவறு செஞ்சார். பவுல் சொல்றாரு, பேதுரு ஏத்துக்கினார். ஏத்துக்கின மனப்பக்கம் பேதுரு கிட்ட இருந்துச்சு. பவுலை பார்த்து முறுமுறுக்கவும் கோபம் படவும் சினமடையவும் அவர் தோண்டல, அவர் சிந்திக்கோ இல்லை. மாறாக பவுலை
தன்னை காட்டிலும் உயர்ந்த நிலைமையில நினைச்சாரு. அவருக்கு தேவன் கொடுத்த ஞானத்தில் எழுதுறாருன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு நாம ஒருவரை ஒருவர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கனப்படுத்தணுமா. என்னை காட்டிலும் நீங்க தான் பெரியவர், நான் உங்களை காட்டிலும் சிறியவர் தான். இந்த மனநிலைமை நிச்சயமாக எல்லாருடைய மனசுலயும், ஒவ்வொரு புது சிருஷ்டியோட மனசுலயும் இருந்தே இருக்கணும். மூன்றாவது, சத்தியத்துக்காக நிக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அது எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தவர்கள் இருந்தாலும் சரி. தப்புனா தப்பு, சரினா சரி, இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அதை நம்ம நிச்சயமா சொல்லியே சொல்லணும். நம்ம ஐயோ சொன்னா சகோதரன் சகோதரி தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு இல்ல. சொல்லலனா பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் தப்பா நினைச்சுக்குவாங்க. நம்ம துர்குணத்துக்கு பங்காளிகளா நாம மாறி விடுவோம். சொல்லணும்னா நிச்சயமா என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும். இதெல்லாம் பவுலுக்கிட்டையும் பேதுருக்கிட்டையும் இந்த ஒரு பயணத்துல நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். இங்க தெரிந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பயணம் தொடங்குறது. இப்ப பவுல் தயாராயிட்டாரு, கூட சீலாவும் இருக்கிறாரு. பர்னபாவும் ஜான் மார்க் யோவான் மார்க்கும் அவங்க புறப்பட்டு அவங்க அப்படியே வேற பகுதியில போயிட்டாங்க. இப்போ பவுல் வந்து ரெண்டாம் பயணத்துக்கு போற தொடங்கி நின்னு இங்க திருந்து சீலாவும் பவுலும் அவர்களுடைய பயணத்தை தொடங்குவார்கள். இதோட தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் காணலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.